இனிய வணக்கம் நண்பர்களே. உங்களோடு ஒரு நிமிடம். யார் புத்திசாலி, யார் திறமையானவன்? எல்லா அலுவலகங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும். என்னை விட அறிவில், என்னை விட திறமையில் குறைவானவர்கள் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற வார்த்தை எல்லா நிறுவனங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சிறு கதை, உங்களுக்கு தெரிந்த கதை, முயல் ஆமை கதை. முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் முயல் பாதி தூரத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சம் தூங்கி விட்டு செல்வோம், ஆமை வருவதற்கு நேரமாகும் என்று தூங்குகிறது. ஆமை தொடர்ந்து நடந்து வெற்றி பெறுகிறது. முயல் தன்னுடைய குறை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து மீண்டும் ஆமையை போட்டிக்கு அழைத்து மீண்டும் போட்டி நடைபெறுகிறது. இப்பொழுது முயல் வெற்றி பெறுகிறது. ஆனால் ஆமை விடவில்லை. மீண்டும் என்னோட போட்டிக்கு வா என்று வேறு பாதையை காட்டி அந்த பாதையில் போகலாம் என்று கூப்பிடுகிறது. முயலுக்கு இப்பொழுது பெருமை, தற்பெருமை, நம்மால் முடியும் என்ற அந்த பெருமை வந்து விடுகிறது. உடனே ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி. இருவரும் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்து சென்று கொண்ட பொழுது ஒரு ஆறு இடையிலே குறுக்கிடுகிறது. ஆற்றை தாண்டி செல்வதற்கு முயல் தயக்கம். ஆனால் ஆமை நீந்தி சென்று விடுகிறது. ஆமை வெற்றி பெற்று விடுகிறது. இப்பொழுது முயல் பார்க்கிறது, சாம், நம்ம இருவருக்கும் போட்டி வேண்டாம். உனக்கு ஒரு திறமை, எனக்கு ஒரு திறமை இருக்கிறது. இரண்டு திறமைகளையும் நாம் சேர்ந்து செய்தால் மிக விரைவில் வெற்றி பெற முடியும் என்று மீண்டும் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது முயலின் முதுகு மேல் ஆமை உட்கார்ந்து கொள்கிறது. முயல் வேகமாக ஓடுகிறது. ஆற்று வருகிறது. ஆற்று இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்கு ஆமையின் முதுகில் மேல் முயல் அமர்ந்து கொள்கிறது. இப்பொழுது ஆமை கடந்து செல்கிறது. நேரம் மிக மிக குறைவான நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள் இருவரும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை நாம் கண்டுபிடித்து அந்த திறமையை நோக்கி நம்முடைய பயணித்தால் நாம் வெற்றியாளன்தான், நாம் சாதனையாளன்தான். நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.